தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்துள்ளார். அதில் ஒரு புதிய பேருந்து ஒன்றில் ஏறி முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், தொடர்ந்து வழங்கலாம். வணக்கம். புதிதாக 300 பேருந்துகளின் சேவையானது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இன்று தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் இந்த புதிதாக வாங்கப்பட்டிருக்கக்கூடிய இயக்கப்பட உள்ள 300 பேருந்துகள் தமிழ்நாடு முழுவதும் திருநெல்வேலி, மதுரை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் புறநகர் மாவட்டங்களுக்கு இயக்கக்கூடிய இந்த 300 பேருந்துகளினுடைய சேவையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று துவங்கி வைத்திருக்கின்றார். அந்த வகையில் ராசிபுரத்திலிருந்து இளம்பிள்ளை செல்லக்கூடிய பேருந்தை முதலாவதாக திறந்து வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் பெரம்பூருக்கு இயக்கப்படக்கூடிய பேருந்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். பேருந்தில் ஏறி நடத்துனருடன் கலந்துரையாடி இருக்கின்றார். ஓட்டுநரிடம் விசாரித்து பேருந்தினுடைய நிலவரம் குறித்தும் ஓட்டுநரிடம் விசாரித்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து கலங்கரை விளக்கம் பகுதி வரை அந்த பேருந்தில் ஏறி பயணம் செய்து வருகின்றார். உடன் போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் பார்த்திபனும் இந்த ஆய்வில் இருக்கின்றார். அந்த வகையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 300 புதிய பேருந்துகளுக்கான சேவையானது இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு முழுவதும் இயக்கப்படக்கூடிய 300 பேருந்துகளுக்கான சேவையும் இன்று தொடங்கி இருக்கின்றது. அதன்படி மிலாடி நபி, சனி, ஞாயிறு ஆகிய இந்த 3 தொடர் விடுமுறைகள் இன்று வர இருக்கக்கூடிய நிலையில் இந்த 300 பேருந்துகளும் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாவட்டத்திற்கும் அந்தந்த இடத்திற்கும் இன்று முதல் வழக்கம் போல இயக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக 900க்கும் மேற்பட்ட ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட 300 பேருந்துகளுக்கான அந்த சேவையானது இன்று முதலே தமிழ்நாடு மக்கள் பயணிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டீசலில் இயங்கக்கூடிய 164 பேருந்துகளும் எரிவாயுவில் இயங்கக்கூடிய 136 பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் விஜய் இன்று தொடங்கி வைத்திருக்கின்றார். பெரம்பூருக்கு இயக்கப்படக்கூடிய பேருந்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். பேருந்தில் ஏறி நடத்துனருடன் கலந்துரையாடி இருக்கக்கூடிய முதலமைச்சர் அரசு பேருந்துக்குள் இருந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் செல்ஃபி எடுத்துக்கொண்டும் சென்னை மாநகர பேருந்தில் வீடியோ எடுத்தபடியும் தற்பொழுது பயணம் மேற்கொண்டு வருகின்றார். தனக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி பேருந்திலே முதலமைச்சர் ஜோசப் விஜய் பயணம் மேற்கொள்ளப்பட்டிருப்பது மிகவும் சிறப்பான விஷயமாக போக்குவரத்து துறையினால் பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் போக்குவரத்து துறையினுடைய அமைச்சர் பார்த்திபனும் முதலமைச்சர் ஜோசப் விஜயுடன் இந்த பயணத்தில் மேற்கொண்டிருக்கின்றார். துறை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இந்த பயணத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். பேருந்தில் ஏறிய உடனேயே நடத்துனரிடமும் ஓட்டுநரிடமும் பேருந்து நிலவரம் குறித்தும் பேருந்தினுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது குறித்தான அந்த கலந்துரையாடலும் பிறகு அவர்களுடனே பயணித்து வருகின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து கலங்கரை விளக்கம் பகுதி வரை முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது பேருந்தில் ஏறி பயணம் மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் தொடர்ந்து 300 புதிய பேருந்துகளுக்கான சேவையானது தொடங்கப்பட்டிருக்கின்றது. தலைமைச் செயலகத்திலிருந்து கலங்கரை விளக்கம் பகுதி செல்லக்கூடிய பகுதி முழுவதுமே உள்ளே பேருந்துக்குள்ளே முன்னிருக்கையில் அமர்ந்தபடியே முதலமைச்சர் செல்ஃபி எடுத்தபடியும் அதே போன்று வீடியோ எடுத்தபடியும் அந்த பயணம் முழுவதும் செல்லக்கூடிய சாலை முழுவதுமே தன்னுடைய கைபேசியின் மூலம் வீடியோ எடுத்தபடியே முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் துறை சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரிகளுடனும் இந்த பேருந்துக்கான அந்த சேவை, பேருந்தினுடைய தரம் ஆகியவற்றை குறித்து முதலமைச்சர் கலந்துரையாடி இருக்கின்றார். அந்த வகையில் பேருந்து நடத்துவரிடம் அவர்களுக்கான அந்த கோரிக்கைகள் என்று தொடர்ந்து அடுக்கடுக்கான கோரிக்கைகள் என்று பல வகையான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த புதிய 300 பேருந்துகளுக்கான அந்த சேவையை குறித்தும் பல விமர்சனங்கள் கடந்த 2 நாட்களாக வைக்கப்பட்டிருந்தது. எதிர்க்கட்சி தலைவர்கள், பிற கட்சியினுடைய தலைவர்கள் என 300 பேருந்துகளுக்கான சேவை எப்பொழுது தொடங்கப்படும் என்கின்ற கேள்வியை முன்வைத்திருந்தனர். அந்த வகையில் அந்த கேள்விகளுக்கு ஏற்றவாறு இன்று அந்த 300 புதிய பேருந்துகளுக்கான சேவையானது சென்னையிலிருந்து துவங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அந்த வகையில் கீழாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்தும் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்தும் எந்தெந்த ஊர்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்கின்ற அந்த அட்டவணை போக்குவரத்து துறை சார்பில் தயார் செய்யப்பட்டு பயணிகளுடைய தேவைக்கு ஏற்படுமாறும் அதே போன்று செல்லக்கூடிய ஊர்களுக்கு ஏற்றவாறும் இந்த பேருந்துகள் பிரித்து அனுப்பி வைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 300 பேருந்துகள் 164 டீசல் பேருந்துகளும் 136 எரிவாயு பேருந்துகளும் புதிதாக கொள்முதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த 300 பேருந்துகளுமே இன்று இயக்கப்பட இருக்கின்றது. சேலம், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்னையிலிருந்து செல்லக்கூடிய வகையில் இந்த பேருந்துகளானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. புதிதாக போக்குவரத்து துறை சார்பில் 300 பேருந்துகள் இன்று புதிதாக துவங்கி வைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.